ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனாலும் அவசரப்பட்டு நீ இப்படி பேசிருக்க கூடாது. இது தப்புமா? அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர முடியாம தேவி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனா அதுக்கு எங்கம்மா எப்படி பொறுப்பாவாங்க? தேவி அக்காவை காணும்னு யாருக்காவது பொறுப்பு இருக்கா? இல்ல அக்கறைதான் இருக்கா? உடனே தப்பு பண்ணிட்டாங்களேன்னு பேசுறாங்களே ஒழிய ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு யாராவது பொறுப்பா யோசிக்கிறீங்களா? அடியே, பொறுப்புக்கு பிறந்த புண்ணியவதி, முதல்ல நீ இந்த வீட்டு மருமக அப்படின்னு ஏதாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? நீங்க எங்களை கூட தப்பா சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா அன்னைக்கு நாங்க கிர்னி பழம் ஜூஸ் கொடுத்தப்போ அது பப்பாளி பழ ஜூஸ்னு சொல்லி எங்க மேலே பழிய போட்டு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூக்குடைஞ்சு போய் மொக்க வாங்குனீங்களே. ஆனா எங்க அத்தை மேல பழி போடுற தைரியம் எப்படி வந்தது முதல்ல உங்களுக்கு? பேச்சு அனாவசியமா வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். இப்ப ஜூஸ் மேட்டர்லாம் முக்கியமே இல்ல. தேவி காணாம போனதை பத்தி மட்டும் பேசுங்க. அத்தை, அவங்க அப்பா அம்மாவை ரீச் பண்ண முடியலன்னு என்கிட்டயே ரொம்ப கவலையா பேசினாங்க. அதனால இங்க எல்லாரும் கொடுத்த பிரஷர்ல வேற எங்கேயாவது போயிட்டாங்களோன்னு நான் பயப்படுறேன். டேய், அவ எங்க போனான்னு நம்ம எப்படி தேட முடியும்? பொறுப்பு இல்லாம போனையும் வச்சுட்டு போயிட்டா. எங்க வீட்டுக்குள்ள ஒருத்திய திருட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தான். அவ ஓடி போயிட்டான்னு அப்படின்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டா கொடுக்க முடியும். எங்க குடும்பத்தோட மானம், மரியாதை, அண்ணியோட பேரு எல்லாமே நாரிடும். மீடியாவுல இருக்கவங்களுக்கெல்லாம் தீபாவளிக்கு பலகாரம் கொடுத்த கதையா ஆயிடும். சுபத்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. என்னத்த நீங்க இவங்களை கண்டிக்காம எங்க அம்மாவை பொறுமையா இருக்க சொல்றீங்களே? எங்க மேல இப்ப பழி மேல பழி சொன்னா பரவாயில்லையா? இப்ப உங்க மேலயே பழி சொல்லிட்டாங்களே அத்த. பாருங்க எங்க அம்மாக்கு அங்க பிபி எப்படி எகுறுதுன்னு. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு சத்யா தான் பொறுப்பு. அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவள நீ சும்மாவே விடாத. சரி, சண்டையை நிப்பாட்டுங்க. சத்யா ஒருத்தி தான் இந்த லெட்டரை நம்பாததால பிரச்சனை. நாம இத்தனை பேர் நம்புறோம்ல, மெஜாரிட்டி வின்ஸ், அது போதும். தேவி அவ அப்பா அம்மாவோட வரட்டும், அப்ப பேசிக்கலாம். எல்லாரும் இப்ப போங்க. வீட்டுக்கு வந்த பொண்ண எல்லாரும் சேர்ந்து விரட்டி விட்டுட்டீங்கல்ல. சத்யா, எங்க அம்மா முன்னாடியே கை நீட்டி பேசுறியா? உன்ன அர்ஜுன், என்னடா இப்படி டென்ஷன் ஆகிட்டு? கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். எல்லாரும் போங்க. நம்ம தேவியை காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் நம்ம நம்பர் எல்லாமே அவளுக்கு தெரியும்ல, அவளா காண்டாக்ட் பண்ணுவா. சத்யா, நீ போமா. அம்மா போன். அண்ணி, இப்ப எதுவும் பேச வேண்டாம், நீயும் போ. என்னையா எதிர்க்கிற சத்யா? தேவி மேல கை வச்சா உனக்கு இவ்ளோ வலிக்குதா? இப்படி துடிக்கிற? அந்த தேவி கத்தி கதறி சோறு தண்ணி இல்லாம செத்து போறாளே, அன்னைக்கு நான் உன் முகத்தை பார்க்கணும்டி. உன் கதறல என் காதார கேட்கணும். அவளை கதற கதற சாகடிக்க போறேன். உங்க அப்பன் சொத்து என் கைக்கு வரட்டும்டி. அப்புறம் உன்னையும் துடிக்க துடிக்க சாகடிக்கிறேன் பாரு. நீ பண்ணது நியாயமா தேவி? உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண,
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணாம போயிட்ட. தேவி, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? உங்க அப்பா அம்மா யாரு? அவங்க கிட்ட பேசிட்டு தானே சொன்னேன். அது ஒரு தப்பா? உன் அப்பா அம்மாவை வரவழைச்சு என் அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம சந்தோஷமா செட்டில் ஆகி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் தான் ஆசைப்பட்டேன். அது ஒரு தப்பா? எதுக்காக என்னை விட்டுட்டு போன தேவி? இந்த போன்ல நிச்சயமா உன் ஃபேமிலி போட்டோ வச்சிருப்ப. இத்தனை நாளா ஒரு டீசன்ட் கருதி இத நான் பார்க்கவே இல்லை. இப்ப இத பார்த்தாதான் உன்னை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும், உன்னை கான்டாக்ட் பண்ணவும் முடியும். பேட்டனா நம்பர் லாக் தானே வச்சிருந்தா? அதுவும் என்னோட பர்த்டே டேட்டும் அவளோட பர்த்டே டேட்டும் ரெண்டும் சேர்த்து வச்சிருந்தாளே. நம்பர் லாக்ல இருந்து ஏன் பேட்டர்ன் லாக்குக்கு மாத்துனா? நான் தான் தேவையில்லாம அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். வயித்துல குழந்தையோட எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு போனாலோ நிச்சயமா அவங்க அப்பா அம்மாவை தேடிதான் போயிருப்பா. ஆனா அதை மறைக்கிற அளவுக்கு என்ன ரகசியம் இருக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. அர்ஜுன், நீ பேசாம எல்லாரும் முன்னாடி வச்சு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி கை நீட்டி எங்க அம்மாவை சதிகாரின்னு பேசுற. கொஞ்சம் லாஜிக்கலி யோசிங்க அர்ஜுன். நீங்க தானே அப்ப தேவி அக்காவை அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்க. நீங்க சொன்ன பேச்ச கேட்டுட்டு ஊருக்கு போறவங்க உங்ககிட்ட தாராளமா சொல்லிட்டு போலாமே. ஏன் இப்படி திருட்டுத்தனமா லெட்டர் எழுதி வச்சுட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும்? இது தப்பா தெரியுதே. கொஞ்சம் கூட லாஜிக் இல்லையே அப்படின்னு தானே கேட்டேன். அப்படியா கேட்டேன்? எங்க அம்மா சதி பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். சதி பண்ணவங்களுக்கு நல்லா உரைக்கட்டும்னு அப்படி சொன்னேன். உங்க அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? சத்தியமா பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நான் அவங்கள சொல்லல, அப்படி நீ வச்சுக்கோ. அங்க சண்டைக்காரியா இருந்துட்டு இங்க சாந்த சொரூபியா இருக்க. அதுக்கு பதிலா நீ அங்க சாந்த சொரூபியா இருந்துட்டு இங்க சண்டைக்காரியா நடந்துக்கலாம். எனக்கும் அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அர்ஜுன்.